ஆக்சுவலாக ஒரு யூனிவர்சல் ட்ரூத் என்னன்னா, நம்ம ஏழையாக இருக்கலாம், இல்லை மிடில் கிளாஸாக இருக்கலாம். மாதம் சம்பளம் வாங்குறோம்ல, இந்த சேலரி ஒரு பட்ஜெட் போட்டு செலவு பண்ணும்போது அந்த மாதம் எண்டில் இன்னும் ஒரு 1000 ரூபாய் இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும்ல அப்படின்னு யோசிக்கிற மாதிரி தான் எல்லாரும் லைஃப் இருக்கும்ல. அதாவது நீ பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழை இருந்தாலும் சரி, டைட் பட்ஜெட்டாகவே இருக்கும் தானே. விச் மீன்ஸ் எல்லாரோட வீடுமே ஒரு டைட் பட்ஜெட்டில் தான் ரன் ஆகிட்டு இருக்கும். இந்த சுச்சுவேஷனில் கவர்மெண்ட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணுது, இதுக்கப்புறம் மாதம் 1500 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுருவேன். அப்போ டைட்டாக இருக்கிற அந்த டைமில் கவர்மெண்ட் ஒரு 1500 ரூபாய் உங்களுக்கு போட்டுச்சுன்னா அது ஒரு பெரிய ரிலீஃப் தானே. பட் ஆக்சுவலாக அவங்க போட்ட காசு இருக்குல்ல, எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி ஒரு 2 மாதம், எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி இந்த காசை போடுறோம் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா இது உண்மையாக ரிலீஃபா இல்லை ப்ராப்ளமா? இந்த விஷயத்தை பற்றி நம்ம ஏன் இப்போ அட்ரஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியுதுல்ல. லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம், மகாராஷ்டிராவில் லட்கி பகின் யோஜனா, தாய்மார்களுக்கு சிஸ்டர்களுக்கு டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர். 21 வயசுலேருந்து 65 வயசுக்குள்ளே இருக்கிற கஷ்டப்படுற பெண்களுக்கு மாதம் 1500 ரூபாய் டைரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். சரியா ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாங்களா. இந்த ஸ்கீம்னால தான் நம்ம ஜெயிச்சிருக்கோம். யாரும் சொல்லியிருக்கா? மோடி சொல்லியிருக்காரு. நாமளும் பார்த்தோம், இந்த ஸ்கீம்னால தான் நிறைய பெண்கள் என்ன பண்ணிட்டாங்க, பிஜேபிக்கு ஓட்டு போடுறது அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம். கம்பேர் பண்ண முடியுதா? எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு 500 ரூபாய் கொடுத்து ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறதும், உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அப்படின்ற பேரில் ஒரு 1000 ரூபாய் போட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி உங்களை இம்பாக்ட் பண்ணுறதும் ரெண்டும் ஒரே மாதிரி பார்க்கலாமா? மீனிங் புரிஞ்சா? என்ன டாபிக் புரிஞ்சுல? டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர், காசை டைரெக்டாக அக்கௌண்ட்டுக்கு போடுறது. இது வந்து எலெக்ஷனோட ஸ்ட்ராட்டஜியா? எலெக்ஷன் கிம்மிக்கா கேட்பாங்க. இன்னொரு வார்த்தை, எலெக்ஷன் கிம்மிக்கா இல்லை ரியலாகவே பெண்களை எம்பவர் பண்ணுறதுக்காக போடுற காசா? ஒரு சாமானியன் இதை எப்படி எடுத்துக்கலாம்? ஃபர்ஸ்ட்டு கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ, மாதம் எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபாய் போகிறதுனால, ஒரு வீட்டுக்கு கிடைக்கிறதுனால கஷ்டப்படுற மக்கள், அதாவது வருஷத்துக்கு 2,50,000 2.5 lakhsக்கு கீழே சம்பளம் வாங்குறவங்க வருஷத்துக்கு அவங்க வீட்டுக்கு ஒரு 1000 ரூபாய் போகிறது வந்து அவங்களோட பாவர்ட்டி லெவல் என்ன பண்ணும்? குறைக்கும். பவர்ட்டிலேருந்து வெளியே கொண்டு வரதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால அது முக்கியம். ரெண்டாவது, இது டேரெக்டாக பெண்களுக்கு போகிறது. ஸோ உமனை டேரெக்டாக என்ன பண்ணுது? சப்போர்ட் பண்ணுது, எம்பவர் பண்ணுது. அதாவது கொஞ்சம் ஒரு 1500 ரூபாய் லெவலுக்கு அவங்களோட இண்டிபெண்டன்ஸியை அதிகமாக்குது. அந்த காசை வச்சுக்கிட்டு அவங்க லைஃப்க்கு தேவைப்படுற மெடிசன் வாங்கிட முடியும், வெஜிடபிள்ஸ் வாங்கிட முடியும், நியூட்ரிஷன் சப்போர்ட்டும் கிடைக்குது. அப்போ டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர்ன்றது ஒரு ஃபேர் தானே, ஒரு ஃபேர் ப்ராசஸ் தானே, ஒரு ஃபேர் ஸ்கீம் தானே. இது வந்து கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் இன்னொரு ஆங்கிள் இருக்கு. இந்தியாவோட சிஸ்டர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஒரு மணி தேவைப்படும் அப்படின்னு ஏன் எலெக்ஷன் டைமுக்கு முன்னாடி மட்டும்தான் உங்களுக்கு தோணுது? அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு தோணுது. ஸோ இந்த காசு எங்களை எம்பவர் பண்ணாலும், எங்களுக்கு ரிலீஃப் கொடுத்தாலும் இது எல்லாமே டெம்பரரி. உங்களுக்கு இதில் பயங்கரமான ஒரு பெனிஃபிட் இருக்குது. மக்கள் ஆல்ரெடி பாவர்ட்டியில், அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் கஷ்டப்படும் போது எந்த பார்ட்டி இருந்தாலும் சரி, எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி இருந்தாலும் சரி, இல்லை எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் நாங்கள் காசு தரோம், எங்களை மறுபடியும் ஆட்சி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் காசு கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ஓட்டாக மாற தான் செய்யும். அப்போ டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் இஸ் இன்ஃப்ளூயன்சிங் தி ஓட்டர்ஸ். இல்லைனா மகாராஷ்டிராவோட உமன்ஸோட ஓட்டிங் பேட்டர்ன் ஏன் இப்படி இருக்கு? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜின்றது இட் இஸ் ஒன் ஃபார்ம் ஆஃப் ஓட் பையிங். ஓட்டை வாங்குறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. மோஸ்ட்லி இந்த ஸ்ட்ராட்டஜி யார் பண்ணுவா? ஒரு ஸ்டேட்ல ஆளுங்கட்சி இருக்குல்ல, ரூலிங் கவர்மெண்டால தான் அனௌன்ஸ் பண்ண முடியும். ஸ்டாலின் இருக்காருன்னா அனௌன்ஸ் பண்ணுவார், அடுத்த தடவை நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மாதம் 2500 ரூபாய் எக்ஸ்ட்ரா போடுவேன் அப்படின்னு அவர் அனௌன்ஸ் பண்ண முடியும். ஏன்னா அவர் கவர்மெண்ட்ல இருக்கார். அப்போ கவர்மெண்ட்ல இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு இந்த டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் கொடுக்குது. மீனிங் புரிச்சா? அதாவது இந்த எலெக்ஷன் ப்ராசஸில் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கும் ஃபேர் காம்படிஷன் கிடைக்க மாட்டேங்குது. எதிர்கட்சியாலேயோ இல்லை புதிய கட்சியாலேயோ இதை அனௌன்ஸ் பண்ண முடியாது. கவர்மெண்ட்டில் இருக்கிறதுனால அந்த பவரை யூஸ் பண்ணி இந்த ஸ்கீம்ஸ் நீ அனௌன்ஸ் பண்ணுறது வழியாக என்ன பண்ணுற? மக்களோட ஓட்டை வாங்குற. அப்போ எலெக்ஷன் ப்ராசஸே ஒரு அன்ஃபேராக மாறதுக்கான ஒரு சான்ஸ் வந்து இதில் இருக்குது. டிபிடியில் கிடையாது, டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. எலெக்ஷனுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுற வெல்ஃபேர் ஸ்கீம்ஸில் இருக்குது. அதில் ஒன்று முக்கியமானது டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் மாதம் 1000 ரூபாய் தரீங்களே, அது உமனை வந்து ஒரு ஆங்கிளில் பார்க்கும்போது இண்டிபெண்டன்ட் மாதிரி தெரியும். பட் தே ஆர் நாட் இண்டிபெண்டன்ட். தே ஆர் கம்ப்ளீட்லி நவ் டிபெண்ட் ஆன் கவர்மெண்ட் மணி. டிபெண்ட் ஆகிட்டாங்க. அப்போ நீங்கள் ஒரு ஸ்கீம்ஸ் போடும்போது உமனை எம்பவர் பண்ணணும். எம்பவர் பண்ணாமல் மறுபடியும் டிபெண்ட் ஆக்குறீங்கன்னா அது வெல்ஃபேர் ஸ்கீம் லிஸ்ட்லேயே வராது. வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் மஸ்ட் எம்பவர் தி மார்ஜினல் கம்யூனிட்டிஸ், மார்ஜினல் பீப்புள், அதாவது ஓல்ட் ஏஜ், உமன், டிப்ரெஸ்ட் கிளாஸஸ். ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? வெல்ஃபேர் ஸ்கீம்ன்றதே தப்பு கிடையாது. ஈவன் இட் இஸ் ஏ ஃப்ரீபி. ஒரு ஃப்ரீயாக ஒரு பொருள் தரீங்க, மிக்ஸி, கிரைண்டர் தரீங்க, அது வந்து உமனை எம்பவர் பண்ணுது, அவங்களோட ஒர்க்கிங் ஹவரை குறைக்குது அப்படின்னா இட் இஸ் a குட் பாலிசி. பட் அதே ஃப்ரீபியை எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுறீங்கன்னா இது வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. திஸ் இஸ் தி எக்ஸாம்பிள் ஆஃப் ஃப்ளார் டெமோக்ரஸி. டெமோக்ரஸியை தப்பான வழியில் கொண்டு போகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட், டோன்ட் யூஸ் தி வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஃபார் ஷார்ட் டேர்ம் டாக்டிக்ஸ். ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம் போட்டிங்கன்னா அதை லாங் டேர்ம் இம்பாக்ட் ஏற்படுத்துற மாதிரி போடணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஓல்டு ஏஜ் பென்ஷன், வயசானவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? பென்ஷன் காசு தரோம். அதுவும் காசு தான், டேரெக்டாக போகுது தான், பட் லாங் டேர்மில் இம்பாக்ட். நியூட்ரிஷன் சப்போர்ட், மிட் டே மீல் ஸ்கீம், மேட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ், இது எல்லாமே லைஃப் லைன்ஸ். ஸோ ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம்னால மக்களோட அடிப்படை வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ண முடியும். எப்போ? அந்த ஸ்கீம் போடுறதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு அனலைஸ், யூ ஹேவ் டு இவாலுவேட். அப்போது எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் லாங் டேர்ம் இம்பாக்டை
அனலைஸ் பண்ணல, which means those welfare schemes are poorly planned. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டையும் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும் நம்ம சொல்லணும். எல்லா டைமுமே மக்கள் அவங்களுக்கு எந்த கவர்மெண்ட் மணி போடுதோ கண்டிப்பாக அதே கவர்மெண்ட்டுக்கு தான் மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு அவசியம் கிடையாது. இன் ஃபியூச்சர் ஓட்டரோட பிஹேவியர் சேஞ்ச் ஆகும். தனக்கு யார் காசு கொடுக்குறாங்களோ அந்த காசு வழியா ரிலீஃபை சரி பண்ணிக்கிட்டு இண்டிபெண்டன்ட் டெசிஷனை எடுக்க முடியும். அதாவது தன்னோட லைஃபுக்கு, இந்தியாவுக்கு ஜாப்ஸ் யார் உருவாக்குவா, பவர்ட்டி யார் சரி பண்ணுவா, இந்த ஒரு பெரிய டிசிஷன்ஸ்க்குல இந்த டெசிஷனை பார்த்தும் மக்கள் ஓட்டோட பிஹேவியர் இம்ப்ரூவ் ஆகும் ஃபியூச்சரில். அண்ட் இவ்வளோ ஆர்குமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமும் சில யூபிஎஸ் ஆஸ்பிரன்ஸ்க்கு இப்படி தோணலாம், ஒரு உமனுக்கு அவங்க அக்கௌண்ட்டில் டைரெக்டாக ஒரு 1500 ரூபாய் வர்றது எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் தானே, அது ஒரு எம்பவர்மெண்ட் தானே, அது எப்படி எம்பவர்மெண்ட் இல்லைன்னு சொல்ல முடியும்? சில பேருக்கு தோணலாம். பட் ஆக்சுவலாக வாட் இஸ் ரியல் எம்பவர்மெண்ட்? அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம், கேரண்டி ஆக்டா, எஸ், நரேகா ஸ்கீம், 100 நாள் வேலை திட்டம். உங்கள் அக்கௌண்ட்டில் டைரெக்டாக ஒரு 1000 ரூபாய் வருது இல்லை, அந்த காசை விட திஸ் இஸ் தி ரியல் இண்டிபெண்டன்ஸ். என்ன ரீசன்? இந்த டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபரில் ஒரு மாதத்துக்கு 1500 ரூபாய்னா டோட்டலாக எவ்வளோ வரும்? அதிகமாக வச்சுக்கலாம், ஒரு 15,000 வச்சுக்கலாம். ஓகே, இந்த ஸ்கீமில் உனக்கு காசு மட்டும் தான் கிடைக்குது, பட் இந்த ஸ்கீமில் உனக்கு வேலையும் கிடைக்குது, காசும் கிடைக்குது. யூ ஆர் மோர் எம்பவர்ட் ஹியர். ஸோ ஒரு உமனுக்கு பெஸ்ட் எம்பவர்மெண்ட் எதுனா மணியை விட ஜாப் செக்யூரிட்டி தான். அந்த ஜாப் செக்யூரிட்டியை உருவாக்குறதுக்கான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை போட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருவேளை இந்த அமௌண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யோசிச்சோன்னா வி கேன் கம்பேர் வித் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் 100 நாள் வேலை திட்டத்தை நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ காசு கிடைக்கும்னா 29,000 கிடைக்கும். இந்த 15,000 எங்கே, 29,000 எங்கே? டிஃப்ரென்ஸ் புரியுதா? கவர்மெண்ட் நினைச்சா, வெல்ஃபேர் கவர்மெண்ட் நினைச்சா 100 நாள் வேலை திட்டத்திலே அவங்களுக்கு அதிகமான காசை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். திஸ் இஸ் ரியலி எம்பவர்டு. வை? வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க, தே ஃபீல் எம்பவர்டு, தே கெயின் நாலேஜ். அதோட முக்கியமானது தே கெயின் ஸ்கில்ஸ். ஒர்க் பண்ணுறாங்க, ஸ்கில் கற்றுக்குறாங்க, அந்த ஸ்கில்லை வச்சுக்கிட்டு வேற பிஸ்னஸ் பண்ண முடியும். அதோட முக்கியமானது இந்த 15,000த்தில் உங்கள் ஹஸ்பண்ட் ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா இந்த 1500 ரூபாய் வர்றதை வச்சுக்கிட்டு உங்கள் மேலே பெரிய ரெஸ்பெக்ட்லாம் தர மாட்டாங்க. அது கவர்மெண்ட் கொடுத்த காசு, இது நீங்கள் உடைச்ச காசு. யூ ஃபீல் டிக்னிஃபைட், சோஷியல் ரெகக்னிஷன் கிடைக்கும். வேலைக்கு போயிட்டு காசு சம்பாதிக்கிறீங்க. ஒரே ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இவ்வளோ விஷயத்தை உருவாக்குது. திஸ் இஸ் தி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் வெல்ஃபேர் மெஷர், சோஷியலிஸ்டிக் பாலிசி. ஸோ இவ்வளோ விஷயத்த நாம் ஏன் டிஸ்கஸ் பண்ணுறோம்? எல்லா ஸ்கீம்ஸும் எல்லா பாலிசியும் ஒரு யூபிஎஸ்சி சிவில் சர்வெண்ட் பார்க்காம இம்ப்ளிமெண்ட் ஆகவே ஆகாது. உங்களோட நியூவான்சஸ் அப்ரோச் இருக்குல்ல, அந்த ஆக்டில், அந்த பாலிசிஸில் நீங்கள் போடுற ஒரே ஒரு ரூல் ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் மாற்ற முடியும். பட் இப்போ என்ன ஆகுது? ரீசெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டில் இந்த ஸ்கீமுக்கு 100 நாள் வேலை திட்ட ஸ்கீமுக்கு ஃபண்டு கவர்மெண்ட் குறைச்சிருக்கு. அப்போ என்ன ஆகுது? ஒரு சைடில் ஃபண்டை குறைக்கிறாங்க, அந்த ஃபண்ட் என்ன பண்ணுறாங்க? காசு அனுப்புகிறாங்க. அப்போ இன்டெரக்ட்லி ஒரு உமனுக்கு அவங்களோட எம்பவர்மெண்ட்டை திருப்பி வாங்குறது தான். காசு கொடுத்து உங்களோட எம்பவர்மெண்ட்டை வெளியே எடுத்துடுறாங்க. என்ன ரீசன்? உங்களுக்கு வேலை போகுது, உங்களுக்கு வேலை தர காசை தூக்கி டைரெக்டாக உங்களோட ரிலீஃபை சரி பண்ணுற மாதிரி ஒரு அமௌண்ட் போடுறாங்க. பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. ஸோ பணம் தருவது மட்டும் சோஷியலிஸ்ட் கவர்மெண்ட் வேலையே இல்லை. இன்ஃபேக்ட் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கிற கண்ட்ரியில் மணி வேல்யூவே கிடையாது, ஈவன் இன்ட்ரென்சிக் வேல்யூவே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒவ்வொரு குழந்தைக்கும் டெய்லி 100 ரூபாய் தரும் ஸ்கூல் போகிற சில்ட்ரனுக்கு. அந்த 100 ரூபாவும் ஸ்கூலில் போடுற டெய்லி போடுற நியூட்ரிஷியஸ் மீலும் ஒன்றும் கிடையாது. இதில் ஒரு சிஸ்டமிக் பெனிஃபிட் இருக்குது. மீனிங் புரிஞ்சா? ஒரு தலைமுறையோட ஹெல்த்தை காப்பாற்ற முடியும், ஜஸ்ட் ஒரு சின்ன பாலிசி மெஷர். இது டெம்பரரியாக ஒரு 5 வருஷத்துக்கு இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குல்ல, அதுக்கு அந்த காசு செலவு பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ எவ்வளோ லாங் பேக்வர்டு பார்த்துக்கு. அப்போ இந்த அவேர்னஸை மக்களுக்கு கொண்டு போக வேண்டியது நம்மளோட மெயின் டியூட்டி. என்ன டியூட்டி? டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் ஓகே, பட் கவர்மெண்ட் கிட்ட நம்ம டிமாண்ட் பண்ண வேண்டியது என்ன? இது கூட ப்ளஸ் எக்ஸ்ட்ரா எங்கே வாடுறீங்களோ, வில்லேஜில் இன்னும் சரியான ரோடே கிடையாது, வில்லேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணுங்க. உங்கள் வில்லேஜ்லேருந்து சென்னைக்கு போகிற ரோடு எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் 5 ஹவர்ஸ் போகிறது 3 ஹவர்ஸ் போக முடியும். அப்படி நீங்கள் சென்னைக்கு போயிட்டு வர டிஸ்டன்ஸ் டைம் ரொம்ப கம்மியாச்சுனாலே சென்னைக்கு போய் ஒர்க் பண்ண முடியும், ஈவன் ஒரு சின்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ்மெண்ட்னால. ஸோ வில்லேஜுக்குள்ள ஆல்ரெடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணுங்க. மிட் டே மீல்ஸா அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுங்க, அங்கன்வாடியா அதை இம்ப்ரூவ் பண்ணுங்க, ரேஷன் ஷாப்பா அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுங்க. எது குழந்தைங்களுக்கு ஒரு லாஸ்டிங் பெனிஃபிட் உருவாக்குமோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. எதை? சோஷியல் வெல்ஃபேர் மெஷர்ஸை. ஸோ எந்த இடத்துல இன்ஃப்ரா முக்கியமோ அங்கே இன்ஃப்ரா இம்ப்ரூவ் பண்ணுங்க. எந்த சிச்சுவேஷனுக்கு மணி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டோ அங்கே மணி பெனிஃபிட் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மேட்டர்னிட்டி பெனிஃபிட். இப்போ தாய்மார்களுக்கு கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது பிளைண்டட் பாலிசி கிடையாது. என்ன ரீசன்? ஒரு லாக்டேட்டிங் மதர், தாய்ப்பால் தர்ற அம்மாவுக்கு ஒரு 6,000 ரூபாய் தர்றது குழந்தையோட வளர்ச்சிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இது என்ன கிடையாது? ஜஸ்ட் வெல்ஃபேர் மெஷர் கிடையாது, இட் இஸ் எ கிரிட்டிக்கல் வெல்ஃபேர் மெஷர். குழந்தையா இருக்கும் போதே அவன் ஹெல்த்தியாக சாப்பிட்டாச்சுன்னா மேக்ஸிமம் ப்ராப்ளம் வராதுல்ல. இப்போ அதுக்கு இது யூஸ் ஆகுது, 6,000 யூஸ் ஆகுது. சோஷியல் வெல்ஃபேர் கிரிட்டிக்கல் வெல்ஃபேராக மாறுது. அண்ட் ஆல்சோ இந்த லூப் குள்ள நீங்கள் புரிஞ்சுக்கணும், டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா ஒரு உமனோட அக்கௌண்ட்டுக்கு டைரக்டாக காசு சேர்ந்துடும். ஓகே, இது தியரிட்டிக்கல்ல. ரியாலிட்டி பாருங்க. ஒரு வில்லேஜில் இருக்கிற உமனை அவனோட அக்கௌண்ட்டை எடுத்துக்கிட்டு ஒரு பேங்க்குக்கு போகணும். அங்கே யார் இருப்பா? பேங்கிங் கரஸ்பாண்டன்ட் இருப்பார். பேங்கிங் கரஸ்பாண்டன்ட் ஹெல்ப்பில் தான் அந்த மணி அவங்க எடுப்பாங்க. அப்போது இன்டர்மீடியரி கம்ப்ளீட்டாக என்ன பண்ண முடியல, நம்ம இன்னும் நெக்லெக்ட் பண்ண முடியல. டேரெக்டாக அவங்க அந்த பெனிஃபிட்டை எடுக்கிறதுல ஒரு சான்சஸ் கம்மி தான். இப்போ என்ன பண்ணணும்? எந்த ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாலும் ஃபஸ்ட்டு இவாலுவேஷன் பண்ணணும். வாட் இஸ் இவாலுவேஷன்? இவாலுவேஷன்னா அந்த ஸ்கீம் வரதுக்கு முன்னாடி கிடையாது. ஒரு வேளை உங்களுக்கு ஏதோ ஒரு ஆர்வ கலரில்
ஒரு ஸ்கீம் போட்டீங்க, ஓகே. அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸில் 3 இயர்ஸில் இந்த ஸ்கீமோட இம்பேக்ட் எப்படி இருக்குது, பாசிட்டிவா நெகட்டிவா, அதை செக் பண்ணுறதுக்கு இவாலுவேஷன் ஒரு சிஸ்டம் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நேஷனல் சாம்பிள் சர்வே, கேக் என்ன பண்ணலாம், அந்த ஸ்கீமை ஆடிட்டிங் பண்ணலாம். ஸோ நிறைய ஸ்கோப் இருக்குது. பட் ரீசெண்ட் டைம்ஸில் இந்த ஆடிட்டிங் சிஸ்டம் இவாலுவேஷன் மெக்கானிசம் எல்லாமே வீக் ஆகிடுச்சு. இதை இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ வாட் கேன் பி டன், ஆல்மோஸ்ட் எல்லாம் பார்த்தாச்சு. ஒரு 4 பாயிண்ட் டக்குன்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம், ஒரு ஆஸ்பிரண்டாக யோசிங்க. வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் தரதுக்கு ஒரு இவாலுவேஷன் பாடி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், கரெக்டாக? ஏன்னா இவாலுவேட் பண்ணால் தான் இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்ஸாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெல்ஃபேர் மெத்தடை ஹோலிஸ்டிக்காக மாற்றுங்க. வாட் இஸ் ஹோலிஸ்டிக்? ஒரு இண்டிவிஜுவலோட ஹெல்த், எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட், இந்த எல்லா ஏரியாவுக்கும் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்கு, அனலைஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாய்மெண்ட்டில் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு லாஸ்ட் ஒரு 50 இயர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸ்கில்லை ஃப்ரீயாக சொல்லித்தர ஒரு இனிஷியேட்டிவ், காசு கொடுத்து சொல்லித்தர இனிஷியேட்டிவ் ரொம்ப கம்மி. அதை இம்ப்ரூவ் பண்ணலாம். லாஸ்ட்டு ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வாட் இஸ் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்? ஸ்கூலு, அங்கன்வாடி, இது மட்டும் கிடையாது. எவ்வளோ தான் டேரெக்டாக நீங்கள் காசு போட்டாலும் அந்த ஊரில் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைன்னா இன்னொருத்தவங்களோட ஹெல்ப் இருந்தால் மட்டும்தான் அந்த காசு இருக்க முடியும். ஒவ்வொரு வில்லேஜ்லையும் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்கள் காலேஜில் ஒரு பேச்சு போட்டி, அதுக்கு நீங்கள் பேச ஆசைப்படுறீங்க. அந்த பேச்சு போட்டியில் பேசுறதுக்கு உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டோட புக் கேட்குறீங்க. புக் கேட்டு அதில் இருக்க சில இம்பார்ட்டன்ட் கோட்ஸ் எடுத்து அந்த ஸ்பீச் காம்படிஷனில் பேசுறீங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்து நீ பேசின மோஸ்ட் ஆஃப் தி பாயிண்ட்டு நான் கொடுத்த புக்கில் இருந்து, அதாவது என்னோட புக்கில் இருந்து, அப்போ நீ பண்ணது வந்து காப்பிரைட்ஸ் வயலேஷன் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அப்படி இருந்தால் ஒரு இண்டிவிஜுவலுக்கு மற்றவனோட புக்கையோ இல்லை மற்றவனோட ஓன் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுறதுக்கு வழியே கிடையாத கேட்டால் கண்டிப்பாக வழி இருக்குது. ஈவன் காப்பிரைட் லாலேயே ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. ஃபேர் டீலிங், செக்ஷன் 52(1)(a ஆஃப் தி காப்பிரைட் ஆக்ட் ஆஃப் 1957. இந்த ஃபேர் டீலிங் என்ன சொல்லுது? மக்கள் வந்து காப்பிரைட்டட் ஒர்க்கை யூஸ் பண்ணலாம். மீனிங் புரிஞ்சா? பட் எந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்கன்றது முக்கியம். எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணுறீங்களா? யூஸ் பண்ணுங்க. அந்த புக்கை ரிவ்யூ பண்ண போகிறீங்களா? யூஸ் பண்ணுங்க. அந்த புக்கை ரிசர்ச் பண்ண போகிறீங்களா? செல்ஃப் ஸ்டடி பண்ண போகிறீங்களா? யூஸ் பண்ணுங்க. அப்போ வாட் இஸ் ஃபேர் டீலிங்னா, ஒரு கம்பெனிக்காரருக்கு அவர் உற்பத்தி பண்ண பொருள் மேலே காப்பிரைட்ஸ் உண்டு, அதனாலேயே மக்கள் அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு படத்தில் ஒரு பாட்டு வருது வச்சுக்கலாம். அந்த பாட்டை வந்து மக்கள் யூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடையாதா அப்படின்னு கேட்டால் இருக்குது. எல்லாத்துலேயுமே ஃபேர் டீலிங்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த பாட்டை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், இந்த யூஸ்லாம் யூஸ் பண்ணலாம்னு ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க. அப்போது எந்த காப்பிரைட் கண்டென்ட் இருந்தாலும் அதை வந்து ஒரு லிமிட்டெட் யூஸ் பண்ண முடியும். இந்த லிமிட்டெட் யூஸ், ஃபேர் டீலிங், இதை வச்சுக்கிட்டு ஆக்டர் நயன்தாராவோட ஸ்டாண்டை இல்லை ஆக்ஷனை யோசிச்சு பாருங்க. அந்த ஃபுல் டாக்குமெண்ட்ரியில் அவங்க யூஸ் பண்ண போர்ஷன் வந்து ஸ்மால் போர்ஷன். ரெண்டாவது, இந்த போர்ஷனை யூஸ் பண்ணதுக்கான மெயின் பர்பஸ் வந்து ப்ராஃபிட் ஜென்ரேஷன் கிடையாது. இது வந்து அவங்க லைஃபோட எசன்ஸ். அதாவது நயன்தாராவோட பயோபிக்கில் அந்த பீஸ் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அவங்க நினைக்கிறாங்க. என்ன சொல்ல போனால் அவங்க ஆட் பண்ணது என்னது? படத்தோட கண்டென்ட் கிடையாது. பிஹைண்ட் தி சீன்ஸில் எடுக்கப்பட்ட, அவங்க மொபைல் ஃபோனில் எடுக்கப்பட்ட ஒரு கண்டென்ட். அந்த கண்டென்ட்டை கூட ஆட் பண்ண முடியாது. அப்போது பிஹைண்ட் தி சீன்ஸ் கண்டென்ட்டை கூட யூஸ் பண்ண முடியாதுன்னா இஷ்யூ எங்கே இருக்குது? லாஜிக் புரிஞ்சா? ஜென்ரலாக ஒரு படம் சம்மந்தப்பட்ட ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமே ப்ரொடியூசர் ஹேஸ் தி ரைட்ஸ். ஏன்னா அவர் கூட வந்து மியூசிக் டேரக்டர் இருக்கும், நிறைய பேருக்கு எக்ஸ்ட்ரா ரைட்ஸ் இருக்கும், அது ஓகே. பட் ஆல்மோஸ்ட் இந்த கம்ப்ளீட் ஃபிலிம் வந்து கம்ப்ளீட் சினிமாட்டிக் ப்ரொடியூசர் தான் ரைட்ஸ் உண்டு. ஈவன் அந்த படத்தோட பிஹைண்ட் தி சீனில் நீங்கள் ஒரு கேமரா எடுத்து அந்த படம் எடுக்கிற இடத்துல ஒரு வீடியோ எடுத்திருந்தாலும் தட் இஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் ப்ரொடியூசர்ஸ் காப்பிரைட்ஸ். பட் ஆக்சுவலாக ஆக்டர் நயன்தாராவோட இஷ்யூ வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும். டீட்டெயில் மீன்ஸ் ஒரு ஆக்டருக்கு வந்து அவங்க லைஃப் இருக்குல்ல, ப்ரொஃபஷனல் லைஃப் தான் அவங்களுக்கு பர்சனல் லைஃபும். அப்போ அப்படி மிக்ஸ் ஆகிருக்கும்போது அந்த லைஃப்குள்ளே, அந்த படத்துக்குள்ளே அவங்களுக்கு என்ன உண்டு? சில ரைட்ஸ் உண்டு. ஸோ எல்லா ப்ராடக்ட்லேயுமே பீப்புளுக்கு லிமிட்டட் ரைட்ஸ் உண்டு. வாட் இஸ் லிமிட்டட் ரைட்ஸ்? அப்படி சொல்லிட்டு அகைன் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட பயோபிக்கில் அந்த ஒரு சீன் இருக்குல்ல, அந்த ஒரு சீனால் அவங்களோட ப்ராஃபிட் செம்ம அதிகமாக வரப்போகுது அப்படின்னா அது காப்பிரைட்ஸில் வந்துடும். அதாவது காப்பிரைட்ஸ் வயலேஷனில் வந்துடும். யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா யூ ஆர் யூஸிங் இட் ஃபார் நாட் ஃபார் பர்சனல் யூஸ், ப்ராஃபிட் பர்பஸ். அந்த சீனை தூக்கிட்டாலும் இந்த பயோபிக் டாக்குமெண்ட்ரிக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது, ப்ராஃபிட் வீக் ஆகாது அப்படின்னா அது ஒரு லெஸ் பார்ட். அந்த ஒரு சின்ன ஒரு பீஸ் வந்து கமர்ஷியலாக அந்த டாக்குமெண்ட் ஹிட் ஆகிறதுக்கு ஸ்மால் போர்ஷன் தான். இது அதிகமாக இருக்குது. ஒரு இண்டிவிஜுவலோட பர்சனல் லைஃப் அதிகமாக இருக்குது, அவருக்கு பர்சனலாக அதை யூஸ் பண்ணிக்கிறார். அப்போ அண்டர் தி லிமிடேஷன் தான் வருது. இந்த ஆங்கிளையும் பார்க்கலாம். இந்த ஆங்கிள் ஏன் பார்க்கணும்னா, இப்போ அதிகமாக பூம் ஆகிற பெரிய இஷ்யூ என்னன்னா, என்கிட்ட காப்பிரைட்ஸ் இருக்குது அப்படின்னு மிஸ்யூஸ் பண்ணுறது தான் வேலையை. நல்லா யோசிங்களேன். இப்போ தனுஷ் வந்து இன்னும் ஒரு பெரிய ஒரு ஸ்டார் வந்து ஒரு கண்டென்ட் கேட்குறாருன்னா அவர்கிட்ட அவர் பார்க்குறதும் தனக்கு பிடிக்காத ஆட்கள் யாராவது வந்தாங்கன்னா அவங்க கண்டென்ட் கேட்குறாங்கன்னா பார்க்குறது எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி இருக்காது. அப்போ காப்பிரைட்ஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மிஸ்யூஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காது அப்படின்னு டிஃபர் பண்ணி டிகிரி ஆஃப் வேரியேஷன் காட்டுறீங்க. விச் மீன்ஸ் நீங்கள் காப்பிரைட்ஸை வெப்பனாக பயன்படுத்துறீங்க. ஸோ வாட் இஸ் த கன்க்ளூஷன்? இந்தியாவோட காப்பிரைட்ஸ் ஆக்ட் 1957 என்ன சொல்லுது? காப்பிரைட்ஸ் ஹோல்டர், ஃபார் எக்ஸாம்பிள் தனுஷையும் சொசைட்டியும், ஃபார் எக்ஸாம்பிள் பீப்புள், சொசைட்டியோட ரெப்ரஸன்டேட்டிவ் தான் நயன்தாரா. அந்த மூவிலிருந்து ஒரு பீஸை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இது ரெண்டுத்தையும் காப்பிரைட்ஸ் ஆக்ட் என்ன பண்ணுது? பேலன்ஸ் பண்ணுது. காப்பிரைட்ஸ் ஓனருக்கு அதிகமான உரிமையும் தருது,
தி சேம் டைம் வித் சம் லிமிடேஷன்ஸ் சொசைட்டி யூஸ் பண்ணலாம். சொசைட்டி கேன் கிரியேட் இட். அப்போ 9th யூஸ் பண்ணது வித் இந்த லிமிடேஷனில் வருதா அப்படின்னு அந்த படத்தோட டாக்குமெண்ட் இருக்கும்ல அதை பொறுத்தா இருக்கும். ஒருவேளை அந்த டாக்குமெண்ட்டில் இந்த மூவி எடுக்கும்போது ஈவன் பிஹைண்ட் தி சீன்ஸில் கூட நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் எடுத்து அதை ரெக்கார்ட் பண்ணால் கூட அதுவும் என்னோட காப்பரேட்ஸ் தான் வரும் அப்படின்னு அந்த டாக்குமெண்ட்டில் நீங்கள் சைன் பண்ணியிருந்தீங்கன்னா தட் ஃபேவர்ஸ் ஃபார் தனுஷ். அப்போ அந்த டாக்குமெண்ட்டில் அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு தான் எந்த பக்கம் ஸ்ட்ராங் இருக்குன்னு சொல்ல முடியும். பட் ஆக்சுவலாக ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா படத்தோட ஒரிஜினல் கண்டென்ட்டை அவங்க யூஸ் பண்ணல. அது வரைக்கும் தனுஷ் சைடு வந்து காப்பிரைட்ஸ் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் வந்து வீக்காக தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த பயம் உங்களுக்கு வந்திருக்கா? நீங்கள் ஓட்டு போட கீழே நிற்கும் போது மேபி நம்ம பேர் அங்கே இல்லாமல் வந்துருமோ அந்த ஒரு இன்செக்யூர் வந்து போயிருக்கா? ஸோ ஜென்ரலாகவே கவர்மெண்ட் நம்மளை ஒரு விஷயத்தை அலோவ் பண்ணும்போது நம்ம ஐடி கார்டை பார்க்குறாங்கனாலே ஒரு பயம் வரும். ஐடி கார்டு கையில் இருக்கும், கையில் இருக்கும்போது என்ன ஆகும்? பயம் வரும். ஈவன் அந்த ஊரில் தான் நீங்கள் இருக்கீங்க, உங்கள் அப்பா வந்திருக்காரு, உங்கள் தாத்தா வந்திருக்காங்க, பல திறமைகளை நம்ம வாழ்ந்திருந்தாலும் கவர்மெண்ட் ஆஃபீஸ் முன்னாடி ஒரு ஐடி கார்டோட நிற்கும் போது ஒரு பயம் இருக்கும். பட் ஒருவேளை ஆஃபீஸர்ஸ் உங்கள் ஐடி பார்க்கும்போது உங்ககிட்ட சரியான பேப்பர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஹவ் யூ ஃபீல்? ஒரு பதட்டம் வரும்ல, ஆன்சைட்டி அதிகமாக இருக்கும்ல. ஓகே, இந்த விஷயம்லாம் ஏன் இப்போ பார்க்குறோம்? நீங்கள் இந்தியன் சிட்டிசனா இல்லையா அப்படின்னு உங்களை செக் பண்ணி ஒரு கார்டு தர போகிறாங்க. எப்போ? இந்த சென்சஸில் 2025 உங்கள் வீட்டுக்கு வந்து சென்சஸ் எடுப்பாங்க. இதோட அல்டிமேட் எய்ம் என்னன்னா நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் ப்ளஸ் அடுத்த லெவல் நேஷனல் ரெஜிஸ்டர் ஃபார் இந்தியன் சிட்டிசன். இது ரெண்டுத்தையும் உருவாக்க போகிறாங்க. ஸோ இந்த ப்ராசஸில் மேபி நிறைய பேருக்கு ஆன்சைட்டி உருவாக்கலாம். யாருக்கு? மார்ஜினல் பீப்புள். என்ன ரீசன்? நீங்கள் இந்தியன் சிட்டிசனா அப்படி கேட்டு உங்களுக்கு கார்டு தர போகிறாங்கன்னா உங்கள்கிட்ட கேட்பாங்க, டாக்குமெண்ட் கேட்பாங்களா? டாக்குமெண்டேஷன் யார்கிட்ட சுத்தமாக இருக்காது, மார்ஜினல் பீப்புள் கிட்ட கண்டிப்பாக இருக்காது. ஸோ ஈவன் ஒரு சிட்டிசனுக்கு ஒரு கார்டு தரது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். என்ன ரீசன்? அதை வச்சு தான் எல்லா சர்வீஸும் கிடைக்கும். அதை வச்சு தான் சிட்டிசனையும் மற்ற நான் சிட்டிசன்ஸையும் பிரிக்க முடியும், நேஷனல் செக்யூரிட்டி ஸ்ட்ராங் பண்ண முடியும். அண்ட் இந்த பியூரோக்ராட்டிக் ப்ராசஸ்க்குள்ளே இந்த ப்ராப்ளம் இருக்குல்ல, நம்ம இதையும் அட்ரஸ் பண்ணணும். நாமனா யார்? சிவில் சர்வன்ஸ். ஏன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்எஃபிஷியன்சியை சரிப்பட்டு தான் நம்ம இருக்கும். ஓகே, இந்த ரெண்டு டேர்மையும் பார்க்கலாம். ஃபேக்ட்ஸ்லாம் கடைசியாக பார்க்கலாம். ஐடியா புரிஞ்சுங்க. இந்தியாவுக்குள்ளே யாரெல்லாம் தங்குறாங்களோ எல்லாரோட இன்ஃபர்மேஷனையும் கவர்மெண்ட் என்ன பண்ண போகுது? கலெக்ட் பண்ண போகுது. ஸோ யாரோட இன்ஃபர்மேஷன்? இந்தியாவில் வாடுற எல்லா மக்களோட இன்ஃபர்மேஷன். ஆல் பீப்புள், அதாவது எல்லா மக்களும், ஆல் பாப்புலேஷன்னா இந்தியாவோட சிட்டிசன்ஸும் வந்துருவாங்க, ரெசிடென்ட்ஸும் வந்துருவாங்க. ரெசிடென்ட்ஸ் தான் யார்? இந்தியாவில் வாடுறாங்க, அவ்வளோதான். அவங்க என்ன கிடையாது? சிட்டிசன் கிடையாது. எல்லா மக்களை பற்றியும் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி ஒரு டேட்டா ரெடி பண்ணுறோம்ல, தட் இஸ் கால்ட் அஸ் நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர். நம்ம நாட்டுக்குள்ள வாடுற மக்களோட ரெஜிஸ்டர், ஒரு பெரிய டேட்டா பேஸ். இதில் இந்தியன்ஸும் இருப்பாங்க, நான் இந்தியன்ஸும் இருப்பாங்க. அடுத்து இந்த நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர்ல இருந்து ஃபில்டர் பண்ண போகிறோம். ஃபில்டர் பண்ணி இன்னும் ஒரு டேட்டா ரெடி பண்ண போகிறோம். என்பிஆரில் எல்லா மக்களும் டீட்டெயில் இருக்குமா? அப்போ என்ன பண்ண போகிறோம்? ஜஸ்ட் ஃபில்டர் பண்ண போகிறோம். இதில் யார் இந்தியன்ஸ் கிடையாது, யார் இந்தியன்ஸை மட்டும் இன்னொரு லிஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். இந்த லிஸ்ட்டுக்கு பேர் என்ன? நேஷனல் ரெஜிஸ்டர் ஃபார் இந்தியன் சிட்டிசன்ஸ். இந்தியன் சிட்டிசன்ஸோட ரெஜிஸ்டரா? டிஃபரன்ஸ் புரியுதுல? எஸ், இது இந்தியன்ஸ் மட்டும் இந்த லிஸ்ட், இது எல்லாருமே இருக்கிறது. ஸோ இது பாப்புலேஷன் ரெஜிஸ்டர், இது சிட்டிசன்ஸ் ரெஜிஸ்டர். இது புரிஞ்சா? அப்போ சிட்டிசன் ரெஜிஸ்டர் ரெடி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் லெவல் இது இதானே. ஃபர்ஸ்ட் எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு இந்த டேட்டா பேஸ் ரெடி பண்ணாதான் அல்லது ஃபில்டர் பண்ணி இதை கொண்டு வர முடியும். அதுக்கு புரிஞ்சுல? எஸ். ஸோ மோஸ்ட்லி பேப்பரில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இதை எழுதிருப்பாங்க, ரெண்டாவது இதை எழுதிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் ஒன்று உருவாக்கணும், அதிலிருந்து நேஷனல் ரெஜிஸ்டர் ஃபார் இந்தியன் சிட்டிசன் உருவாக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் தான். ஓகே, சரி, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தெரியும். நானும் ஆல்ரெடி கிளாஸ் போட்டிருக்கேன். பட் அகைன் ரிவிஷன். இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டுங்க. இப்போ நான் லிஸ்ட் போடுறதுனால என்ஆர்ஐசின்றது ஜஸ்ட் லிஸ்ட் கிடையாது. ஓகேவா? என்ஆர்ஐசி இருக்குல்ல, நேஷனல் ரெஜிஸ்டர் ஃபார் இந்தியன் சிட்டிசன்ஸ். இந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லாருக்கும் என்ன தருவாங்க? இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு ஒரு ஐடி கார்டு தருவாங்க. இதோட இம்பார்ட்டன்ஸ் புரியுதா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த கார்டு கிடைச்சிச்சுன்னா இதுக்கப்புறம் நம்ம இந்தியன் சிட்டிசன் ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒரு கார்டு மட்டும் போதும், நிறைய டாக்குமெண்ட்ஸ் தேவையில்லை. ஸோ ஐடென்டிஃபிகேஷன் ப்ராசஸ் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப ஈஸியாகிடும். இது ஒன்று. ஃபேக் ஐடி குறையும். வேற ஒரு டாக்குமெண்ட் காமிச்சு இந்தியன் சிட்டிசன் சொல்ல முடியாது. ஆனால் ஒரே கார்டு இந்த கார்டில் இருக்கணும், அந்த கார்டு இல்லைன்னா யூ ஆர் நாட் அன் இந்தியன். ஸோ ஃபேக் ஐடிஸ் குறையும். இந்த கார்டை ஃபேக் ஐடி பண்ண முடியுமா? வாய்ப்பு கிடையாது. என்ன ரீசன்? இந்த கார்டில் ஆல்மோஸ்ட் எல்லா டீடைல்ஸும் இருக்குது. எல்லா மீன்ஸ் ஃபிசிக்கலும் இருக்குது, பயோமெட்ரிக் இருக்குது. ஆல்ரெடி ஆதார்லேருந்து என்ன பண்ணியாச்சு? பயோமெட்ரிக் வாங்கியாச்சு. 1 செகண்ட் ஃபிசிக்கல் டேட்டா, சோஷியல் டேட்டா வாங்கிட்டாலே போதுமானது. ஸோ ஐடி வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஐடி ஃப்ராட்னஸ், ஃபேக் நடக்காது. அதோட முக்கியமானது வெல்ஃபேர், டார்கெட்டட் வெல்ஃபேர். இந்தியாவில் வாடுற இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் ஒரு வெல்ஃபேரை தரணும்னா இப்போ ஈஸி. அப்போ என்ன பண்ணுவோம்? ஒட்டுமொத்த மக்களுக்கும் தரணும். அப்போ நான் ரெசிடென்ட்ஸுக்கும் என்ன ஆகுது? ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் போதில்ல. சரி, அது கரெக்டாக தப்பாக பார்க்கலாம். பட் இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குல்ல, அந்த ப்ரிவிலேஜ் இன்னும் கொஞ்சம் நல்லா கிடைக்கும். கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸ், சப்சிடிஸ், ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாமே. விச் மீன்ஸ் ஓரளவுக்கு லீக்கேஜோ கரப்ஷனோ குறைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஒரே ஒரு சிங்கிள் ஐடி கார்டுனால. உங்களால் யோசிக்க முடியுதுல்ல? ப்ராக்டிக்கலாக யோசிங்களேன். நம்ம எல்லா இடத்துக்கும் போகும்போது ரியல் லைஃப்ல யோசிங்க. கிளம்புறோன்னா அந்த ஆஃபீஸில் எந்த கார்டு எடுத்துகிட்டு போகணும்? பேன் கார்டா, ஓட்டர் ஐடியா, எக்ஸாம் ஹாலுக்கு என்ன கொண்டு போகணும்? ஏதோ ஐடியா இருக்கும்ல, ஏதோ கன்ஃபியூஷன் இருக்குல்ல. அந்த கன்ஃபியூஷன் சரி பண்ணிட்டே இருப்போம் நாம. அந்த ஃபுல் ப்ராசஸ்மே இனிமேல் இருக்காது. எங்கே போனாலும் இந்த ஒரு கார்டு தான். ஸோ மேக்கிங் லைஃப் பெட்டர் இல்லை? ஓகே, ஒரு இண்டிவிஜுவலுக்கு இந்தியன் சிட்டிசன் ஒரு கார்டு கிடைக்க போகுது. இந்த ப்ராசஸ் எங்கிருந்து ஆரம்பிக்க போகுது? ஃபர்ஸ்ட் லெவல். இதெல்லாம் பேசிக்ஸ் தான். பட் இன்னைக்கு ஆர்டிகல் வந்திருக்கு, சென்ட்ரல் பேஜ் வந்திருக்கு. ஸோ அகைன் ரிவிஷன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் உங்கள் வீட்டுக்கு வந்து சென்சஸ் எடுப்பாங்க.
அதாவது உங்களை பற்றி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுவாங்க. டேட்டா கலெக்ஷனா? எஸ், த்ரூ சென்சஸ். வாட் இஸ் டேட்டா? உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன். என்ன இன்ஃபர்மேஷன்? உங்கள் நேம் என்ன, உங்கள் ஜெண்டர் என்ன, டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், எங்கே பிறந்தீங்க, மேரேஜ் ஆகிடுச்சா இல்லையா, நீங்கள் எந்த நேஷனாலிட்டி. ஸோ பேசிக்காக எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கிடுவாங்க. ஸோ இதன் வழியாக இந்தியன் ரெசிடென்ட்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கியாச்சு. ஓகே, அப்போது உங்களை கேட்கும்போது என்ன சொல்லலாம் நீங்கள்? ஸோ த்ரூ சென்சஸ் கவர்மெண்ட் கலெக்டட் ஆல் தி ரெசிடென்ட்ஸ் டீட்டெயில். ஸோ டேட்டா கலெக்ஷன் த்ரூ சென்சஸ் முடிஞ்சு போச்சு. அடுத்த லெவல் பயோமெட்ரி டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணணும். ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஐரிஸ் ஸ்கேனு, இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். என்ன ரீசன்? அப்போ தான் டூப்ளிகேட்ஸ், ஃபேக் ஐடிஸை குறைக்க முடியும். பட் இந்த செகண்ட் ஸ்டெப்பை 2025 சென்சஸில் பண்ண போகிறது இல்லை. என்ன ரீசன்? வி ஆல்ரெடி ஹேவ் ஹியூஜ் ரெக்கார்ட் ஆஃப் ஆதார். ஸோ ஆதார் கார்டில் பயோமெட்ரிக் இருக்கிறதுனால அந்த ரெசிடென்ஸ் டீட்டெயில்ஸையும் அந்த பேர் போட்டால், அந்த நேஷனாலிட்டி போட்டால், அந்த இடம் பேர் போட்டால் இந்த ஆதார் கார்டு வந்துடும். இந்த பயோமெட்ரிக் பண்ணிக்க முடியும், லிங்க் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு செகண்ட் ஓவர். தேர்ட் ஸ்டெப், மக்கள் கிளைம் பண்ணலாம். அந்த சென்சஸில் டீட்டெயில் கேட்டாங்களே, தன்னோட டீட்டெயிலாம் கரெக்டாக இருக்கா, தப்பாக இருக்கா, இல்லை எங்கள் ஊரில் வந்து கேட்கவே இல்லையா, அதை கிளைம் பண்ண முடியும். தப்பாக இருந்துச்சுன்னா மாற்ற முடியும். அந்த ப்ராசஸ். ஸோ பப்ளிக் கிளைம் ப்ளஸ் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது உங்கள் டேட்டா பற்றியான எல்லா இன்கரெக்ட் டீட்டெயில்ஸும் சரி பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபுல் டேட்டாவில் இருந்து இந்தியன் சிட்டிசன் யார் அப்படின்னு பிரிப்பாங்க. பிரிச்சுட்டு இந்த டீட்டெயில்ஸ்க்கு மட்டும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும், ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் ஒரு ஐடி கார்டு கொடுப்பாங்க. ஸோ திஸ் இஸ் மேண்டேட்ரி. இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் மேண்டேட்ரியாக ஐடி கார்டு தர வேண்டியது அவசியம் அப்படின்னு சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 சொல்லப்பட்டது. அதுக்குன்னு தனி செக்ஷன் இருக்குது, செக்ஷன் 14A. ஆக்சுவலாக 1951 இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சிட்டிசன்ஸ்க்குன்னு ஒரு ரெஜிஸ்டர் உருவாக்கணும். ஏன்னா இந்தியாவில் பாப்புலேஷன் அதிகம், நிறைய பேர் நிறைய நாட்டிலேருந்து வராங்க. ஸோ கன்ஃபியூஷன் ஆகும். அப்போ எல்லாருக்குமே காசு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 1951 சென்சஸில் தான் முதல் முறையாக சிட்டிசன் ரெஜிஸ்டர் ஒன்று ப்ரொபோஸ் பண்ணாங்க. அது எப்போ ஸ்ட்ராங் ஆச்சுன்னா கார்கில் வாருக்கு அப்புறம் 1999 சுப்பிரமணியன் கமிட்டி கண்டிப்பாக டேட்டாபேஸ் ரெடி பண்ணணும். யார் சிட்டிசன்ஸ் இல்லை அப்படி டிஃப்ரென்ஸ் காமிக்கிற ஒரு டேட்டா பேஸ் ரெடி பண்ணி ஆகணும்னு சுப்பிரமணியன் கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரியே 2003 இந்த மேலே ஆக்ட் பார்த்தோம்ல, சிட்டிசன்ஷிப் ஆக்ட், அந்த ஆக்டை அப்டேட் பண்ணுறாங்க, திருத்துறாங்க, அமெண்ட் பண்ணுறாங்க. அதில் தான் 14A ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணி நீங்கள் இந்தியாவில் வாடுறீங்க, சிட்டிசனாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். சிட்டிசன்ஸ் மஸ்ட் ரெஜிஸ்டர் தெம் செல்ஸ் கம்பல்சரிலி ஆட் பண்ணிட்டாங்க. அப்போ எனக்கு வேற சொல்ல முடியாது, நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். நம்ம 2011 சென்சஸ் எடுத்தோம்ல, நம்ம அப்போ என்ன பண்ணியாச்சுன்னா அந்த பேர்லாம் கேட்டோம்ல, நேமு, டேட் ஆஃப் பர்த், இது கூடவே ஃபேமிலி பற்றி என்ன ஒர்க் பண்ணுறீங்க, அதாவது சோஷியல் டேட்டா, எக்கனாமிக் டேட்டா, ரெசிடென்சி எல்லாத்தையுமே என்ன பண்ணியாச்சு 2011 வாங்கியாச்சு. இப்போ இதே ப்ராசஸ் தான் 2025 கண்டினியூ ஆகும். இது என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். ப்ளஸ் இது கிடையாது, பயோமெட்ரிக் கூட கிடையாது. ஓகேவா? அண்ட் சில பேருக்கு இந்த டவுட் ஃபர்ஸ்ட்ல வந்துருக்கலாம், இது எல்லாம் பேஸ் பண்ண மாதிரி தான் ஆதார் கார்டு இருக்குல்ல, ஆதார் கார்டு ஒன்று இருக்குது, நீங்கள் சொன்ன எல்லாமே இருக்குது, அப்புறம் எதுக்கு NRIC டிஃபரன்ஸ் புரிஞ்சுல, நேஷனல் பாப்புலேஷன் லிஸ்ட் அவுட் இருக்கு. ஒரு இந்தியன் சிட்டிசன் கார்டு தராங்களே, இந்த NRIC எதுக்கு? பயோமெட்ரி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆதாரில் இருக்குல்ல. ஆதார் வந்து இட் இஸ் எ ரெசிடென்ஷியல் ஐடென்டிட்டி. மீனிங் புரிஞ்சா? அதாவது நீங்கள் இந்தியாவில் வாழ்ந்தீங்கனாலே உங்களுக்கு கார்டு கொடுத்துருவாங்க. ஆதார் கார்டு எல்லாருக்கிட்டையுமே கிடைக்கும். இப்போ எல்லாருக்குமான சர்வீசஸ் என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். ஆனால் NRICன்றது இந்தியன்ஸ்க்கு மட்டுமே கொடுக்கப்படுற ஒரு ஐடி கார்டு. டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ ஆதார் கார்டு வச்சுக்கிட்டு உங்களுக்கு இந்தியாவில் வாடுறதுக்கு தேவையான பேங்கிங் சர்வீசஸ், சப்சிடிஸ், இல்லை டிஜிட்டல் வெரிஃபை பண்ணிக்கிறது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் சிட்டிசன்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக பண்ணுவாங்கல்ல, அதுக்கு தான் NRIC. விலைக்கு புரிஞ்சா? எஸ். ஆதாரோட மெயின் பர்பஸ் என்னன்னா, கவர்மெண்ட் வந்து ஒரு பப்ளிக் சர்வீஸ் டெலிவரி பண்ணணும். கரெக்டான ஆளுக்கு போதான்னு தெரியல. அப்போ அவங்களுக்கு கரெக்டான ஸ்கீம்ஸ் எல்லாம் வெல்ஃபேர் போகிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மெத்தட், அவ்வளோதான். NRIC வெல்ஃபேர் கிடையாது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் மெயின் விஷயம் நீ இந்தியனா இல்லையா, அதுக்கான ஒரு ப்ராசஸ். அப்போ இந்த ப்ராசஸ் வந்து நேஷனல் செக்யூரிட்டி இம்ப்ரூவ் பண்ணுது. கரெக்டாக விலைக்கு புரிச்சா? யார் சிட்டிசனு, யார் நான் சிட்டிசன்னு தெரியறதுக்கான ஒரு ஸ்கோப் இருக்குது. அப்போ ஆதார் கார்டு வந்து விச் இஸ் இன்க்ளூசிவ் இன் நேச்சர், எல்லாரையும் உள்ளடக்குது. ஆனால் இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் இன் நேச்சர். என்ன ரீசன்? இட் இஸ் ஒன்லி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் இந்தியன் சிட்டிசன்ஸ் அலோன். கரெக்டாக? ஸோ ஈஸியாக இருக்குல்ல ப்ராசஸ். பட் இவ்வளோ ஈஸியாக இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஏன் ஆன்சைட்டோட சொன்னேன். என்ன ரீசன்னா, இந்த NRIC இருக்குல்ல, யாரெல்லாம் சிட்டிசன் அது கார்டு தராங்களே, இதை எக்ஸ்பெரிமெண்ட்லாம் அசாமில் பண்ணாங்க. நம்ம ஆல்ரெடி அசாம் பற்றி மெயின்ஸில் படிச்சிருப்போம். ஸோ அசாம் மக்களே கவர்மெண்ட் கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு, கண்டிப்பாக அசாம் மக்களில் நிறைய நான் சிட்டிசன்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுங்க, அசாமில் இருக்கிறது யாரெல்லாம் இந்தியன்ஸ், யாரெல்லாம் இந்தியன்ஸ் இல்லை அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு அசாமில் ஆல்ரெடி நேஷனல் ரெஜிஸ்டர் சிட்டிசன்ஸ் லிஸ்ட்டை ரெடி பண்ணாங்க. இந்த ப்ராசஸ் அந்த அளவுக்கு ஈஸியாக இல்லை, நிறைய பேரோட பேர் விட்டு போச்சு. என்ன ரீசன்? அசாமில் உங்களுக்கு அந்த நேஷனல் ஐடி கார்டு தரும்போது டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் செம்ம ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, ஸ்ட்ரிஞ்செண்டாக இருந்துச்சு. அதாவது நிறைய டேட்டாஸை காட்ட வேண்டியதாக இருந்துச்சு, நிறைய ஐடி ப்ரூஃப் காமிச்சா தான் உங்களை சிட்டிசனாக அக்செப்ட் பண்ணாங்க. அப்போ இதெல்லாம் வந்து என்ன பண்ணும், ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு இப்போ ப்ராசஸை ஈஸியாக்கணும். அப்போ ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே ரீஜனல் லெவலில் பண்ணும்போது நிறைய பேர் மிஸ் ஆகிட்டாங்கன்னா, ஒரு நேஷனல் லெவலில் ஒரு சிட்டிசன் ரெஜிஸ்டர் ரெடி பண்ண போகிறோம்னா என்ன ஆகும்? கண்டிப்பாக நம்ம பேர் வராமல் விட்டுருவோமோ அப்படின்னு எக்ஸ்க்ளூஷன் ஃபியர் இருக்குமா? நம்ம பேர் வராமல் போயிடுச்சுன்னா மோஸ்ட்லி யாருக்கு இருக்கும்? மார்ஜினல் கம்யூனிட்டி, புவர் பீப்பிள், உமன், மார்ஜினலைஸ்ட் கம்யூனிட்டிஸ் எல்லாருக்குமே இருக்கும்ல. ஆனால் அதுக்கேற்ற மாதிரியே இந்தியாவோட அட்மினிஸ்ட்ரேஷனும் கிடையாது,
எஃபிஷியன்சி கிடையாதுல்ல. லாஜிஸ்டிக்கலாக சேலஞ்ச் இருக்குது, எல்லா ஊருக்கும் போய் எடுக்கிறது ஒரு சேலஞ்ச் இருக்குது. அப்போ இந்த சுச்சுவேஷனில் இந்தியாவோட எஃபிஷியன்சி கம்மியாக இருக்கும்போது நாம் தான் ஆக்டிவாக இருக்கணும். பீப்புளோட ரோல் செம்ம ஆக்டிவாக இருக்கணும். இந்த ஐடி கார்டு வாங்குறதுல நம்மளோட ரைட்ஸ் என்ன, இது ஆக்டிவாக எல்லா பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை பற்றி அவேர்னஸ் ப்ரோக்ராம் எதாவது போட்டாங்கன்னா அதில் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணி என்னென்ன டீடைல்ஸ் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் உங்கள் ஊரில் இந்த ப்ராசஸ் நடக்கும்போது டிரான்ஸ்பரன்சி நடக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். ஸோ வி ஹேவ் டு பி இன்ஃபார்ம்டு, ப்ரோ ஆக்டிவ் அண்ட் பீங் என்கேஜ்ட். எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும், ஆக்டிவாக ஒர்க்கும் பண்ணணும், கவர்மெண்ட் கூட என்கேஜிங்காக இருக்கணும். அப்போ தான் இந்த ஐடி கார்டு எல்லாருக்கும் கிடைக்கும். அப்போ தான் இந்த ப்ராசஸில் ஒரு இன்க்ளூசிவ்னஸ் உருவாக்க முடியும். அதாவது நேஷனல் செக்யூரிட்டியும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு ஹியூமனிடேரியன் காஸ் எல்லாருக்குமே ஒரு டிக்னிஃபைட் லைஃப் கிடைக்குதா, ஐடி கார்டு கிடைக்குதான்னு ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ண முடியும். நீங்கள் ஒரு சோஷியாலஜி ஆப்ஷனல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணலாம். உங்களுக்கு நியர்பை இருக்கிற ஒரு வில்லேஜ் சும்மா ஒரு சர்வே எடுங்க. சர்வே மீன்ஸ் ஒரு முக்கியமான இஷ்யூ பற்றி மக்கள்கிட்ட கருத்து கணிப்பிக்கலுங்க. இந்த நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் போயிட்டு ஊரில் மக்கள்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்பாங்களே, ஏதாவது ஒரு இஷ்யூ பற்றி வில்லேஜில் போய் நீங்கள் மக்கள்கிட்ட போய் மைக் நீட்டினீங்கன்னா நீங்கள் கேட்குற மோஸ்ட் ஆஃப் தி வாய்ஸ் ஆணுங்களோட வாய்ஸ் தான். அந்த வில்லேஜில் நிறைய பெண்கள் இருந்தாலும் ஃபீமேலோட வாய்ஸை கேட்க முடியாது. உங்ககிட்ட டேரெக்டாக வந்து அவங்க எந்த இன்ஃபர்மேஷனும் தர மாட்டாங்க. ஸோ பெண்கள் ஏன் ஸ்டோரிஸை ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க? இது நான் சொல்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு செக்ஷுவாலிட்டி பற்றி கேட்டால் தான் யோசிப்பாங்க. பட் ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வில்லேஜுக்குள்ளே புலி வந்து நிறைய பேரை வந்து சாகடிச்சிச்சு, புலிலாம் எப்போ வரும், இந்த மாதிரி அந்த ஊருக்கான இஷ்யூ கேட்டால் கூட பெண்கள் என்ன பண்ணுறாங்க, தன்னோட முகத்தை மறைச்சிக்கிட்டு மைக்கிட்ட வர போயிடுறாங்கல்ல. சோஷியல் நார்ம்ஸ் ஆஃபன் சைலன்சஸ் தி ஃபீமேல் வாய்ஸ். நம்ம ஊரில் ஓகே, தமிழ்நாட்டில் கண்டிப்பாக பேசுவாங்க. நார்த்லாம் போனீங்கன்னா, என்ன சொல்ல போனால் ராஜஸ்தான் போனீங்க, இல்லை பஞ்சாப், ஹரியானா இந்த ஏரியாக்கெலாம் போனீங்கன்னா ஃபீமேல் வாய்ஸு சுத்தமாக கேட்காது. ஆக்சுவலாக இது ஒரு கேஸ் ஸ்டடிங்க. ராஜஸ்தானில் ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் போயிருக்காங்க. அந்த ஊரில் வந்து புலி அதிகமாக வந்து வேட்டையாடுது. அப்போ அதை பற்றி விசாரிக்க போயிருக்காங்க. போயிட்டு ஃபர்ஸ்ட் டேயில் அவங்க எடுத்த எல்லா இன்டர்வியூவும் ஆவரேஜாக எடுத்து பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் தி வாய்ஸஸ் மென் வாய்ஸாக இருக்குது. ஸோ வில்லேஜில் உமன் ஆர் ப்ரெசன்ட் பட் சைலண்ட். இந்த ஒட்டுமொத்த ரிப்போர்ட்டில் ஒரே ஒரு உமன் மட்டும் தான் பேசினாங்க. அதுவும் அவங்க ஏன் பேசியிருக்காங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து புலியால் தாக்கப்பட்டு இறந்து போனதுனால அந்த உமன் என்ன பண்ணிருக்காங்க, ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அது அப்படியே ஆப்போசிட்டுங்க. நீங்கள் நார்த் ஈஸ்ட்லாம் போனீங்கன்னு வச்சுங்களேன், மணிப்பூர்லாம் பாருங்கள். மணிப்பூரில் நீங்கள் போயிட்டு இப்போ ரிப்போர்ட் எடுத்தீங்கன்னா அங்கே இருக்க பெண்கள் வந்து தன்னோட கஷ்டத்துலையுமே சத்தமாக பேசி போல்டாக என்ன ப்ராப்ளம்னு பேசுகிறாங்க. அப்போ ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி பெண்களோட வாய்ஸ் என்ன இருக்குது, சைலன்ஸ் ஆக்கப்பட்டிருக்கு. பட் உங்களுக்கு தெரியும்ல, ஒரு ரிப்போர்ட்டை நீங்கள் ரெடி பண்ணுறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டைகர் இஷ்யூ வச்சுக்கலாம், மேன் ஹியூமன் கான்ஃப்ளிக்ட் பற்றி ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ண போறீங்க. அந்த ரிப்போர்ட்டில் உமனோட வாய்ஸும் முக்கியம் இல்லை. அப்போ பாதி பாப்புலேஷன், அதாவது பெண்களோட வாய்ஸே கேட்கலனா, அவங்களோட ஒப்பீனியனே நமக்கு அந்த ரிப்போர்ட்டில் கிடைக்கலனா அந்த ரிப்போர்ட்டை வேஸ்ட் இல்லை. அந்த ரிப்போர்ட் என்ன இருக்காது, டெப்த் இருக்காது, இன்க்ளூசிவ்னஸ் இருக்காது. பட் ஆக்சுவலாக பார்த்தா அந்த வில்லேஜோட முக்கியமான சேலஞ்சஸ் என்னென்ன ப்ராப்ளம் அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு யாரோட வாய்ஸ் முக்கியம், உமனோட வாய்ஸ் தான் முக்கியம். அந்த நாலேஜ் ஆல்ரெடி அவங்களுக்கு இருக்கும். பட் இருந்தும் சோஷியல் நார்ம்ஸ்னால அவங்க என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க. வாட் இஸ் தி சோஷியல் நார்ம்? மோஸ்ட் ஆஃப் தி டைம் உமனை சர்வலைன்ஸ் பண்ணுறது தான் மேனோட வேலை. அவங்க எங்கே போனாலுமே கூட ஒரு மேன் வந்துட்டே இருப்பாங்க. ஒருவேளை அப்படியே அந்த உமன் கிட்ட ஸ்டாப் பண்ணி நம்ம ஒரு ரிப்போர்ட் கேட்டாலும் பக்கத்தில் இருக்க மேன் இருப்பாங்கல்ல, அவங்க கூட வர கைட் பண்ணுற ஒரு மேன் இருப்பான்ல, என்ன பண்ணிட்டே இருப்பான், ரிப்போர்ட்டில் அடிக்கடி அவங்க பேசும்போது குறுக்கிட்டே இருப்பான், இன்டரப்ஷன் பண்ணிட்டே இருப்பான். ஸோ தனியாக ஒரு உமன் வராங்கன்னா அவங்க பேச மாட்டேங்கிறாங்க. என்ன ரீசன்? சொசைட்டி அவங்களுக்கு மாற்றிருக்கு. அதுக்கு பேர் என்ன, சோஷியல் கண்டிஷனிங். அவங்க சைலன்ஸாக இருக்கணும்னு சொல்லி சொசைட்டி ஒரு கண்டிஷனிங் பண்ணியிருக்கு. ஏர் கண்டிஷனிங் மாதிரி சைலன்ஸ் கண்டிஷனிங். அப்படி ஒரு பாய் இருக்கும்போது அவங்க பேச ஆசைப்பட்டாலும் அவங்களோட வாய்ஸில் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபுல்லாக கேட்கறதுக்கு முன்னாடி அந்த மேன் என்ன பண்ணுறாரு, இன்டர்பிரட் இருக்கார், இன்டர்பிரட்டிங் தி கான்வர்சேஷன். ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? ஒரு மைக் கொடுத்து ஒரு உமன் பேச சொல்லும்போது அவங்க பேசாமல் தன்னோட ஃபேஸை மறைச்சிட்டு போகிறாங்கன்னா 3 காரணம் இருக்கலாம். ஜென்ரலாக ஒன்று கல்ச்சுரல் நார்ம்ஸ். கல்ச்சுரலாகவே உமனோட வாய்ஸ் வந்து உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படின்ற ஒரு கல்ச்சுரல் நார்ம்ஸ் வந்து மைண்டில் இருந்திருக்கலாம். அதையும் மீறி நம்ம ஒரு ஒப்பீனியன் கொடுத்தா அந்த இஷ்யூவில் நம்மள அந்த வில்லேஜ் என்ன பண்ணும், ப்ரிஜுடிஸாக பார்க்கும்ல, ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துரும்ல, ஃபியர் ஆஃப் ஜட்மெண்ட். அது செகண்ட். அண்ட் மூணாவது, பெண்கள் தனக்குள்ளவே சில பெண்கள் இன்டர்னலைஸாகவே இந்த இஷ்யூவில் நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, we are not qualified to speak about this issue-னு இன்டர்னலாகவே என்ன இருக்குது, பேட்ரலைசேஷன். உமன் themselves internalized தி பேட்ரியார்கி. பேட்ரியார்கி என்ன சொல்லுமோ அந்த ஐடியாவை அவங்களும் மேலே வச்சிருக்காங்க. நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ வரது கிடையாது, அவ்வளோ குவாலிஃபைட் பாயிண்ட் கிடையாது, நான் பேச வேணாம் அப்படின்ற பாயிண்ட்டை உமன் themselves were believing it. இது எல்லா ஊர்லேயும் கிடையாதுங்க. ரூரல் வில்லேஜில் நார்த்தன் சைடில் போகும்போது இது இருக்க சொல்கிறாங்க. ஸோ ஓரளவுக்கு புரிஞ்சுச்சா? ஸோ வில்லேஜில் போயிட்டு ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணுறதுல ஜேர்னலிஸ்ட்டுக்கு இருக்கிற சேலஞ்சஸ் புரிஞ்சுச்சா? மோஸ்ட்லி ரிப்போர்ட் என்னவா இல்லை, இன்க்ளூசிவாக இல்லை. என்ன ரீசன்? உமன் வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. உமன் வாய்ஸ் கேட்க வைக்கணும்னா என்ன பண்ணணும், நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கணும். ஃபஸ்ட்டு உமனை பேச வைக்கிறதுக்கு கொஸ்டின் கேட்குற இடம் வந்து சேஃப் ஸ்பேஸாக இருக்கா? இதை போகும்போது கூப்பிட்டு பேசுகிறத விட சேஃப் ஸ்பேஸில் கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது கொஸ்டின் கேட்குறீங்களா, ஃபஸ்ட் லெவல். அடுத்தது நீ கொஸ்டின் கேட்டவனே ஆன்சர் பண்ண மாட்டாங்க, டைம் ஆகும். ஸோ பி பேஷண்ட் அண்ட் பி பர்சிஸ்டன்ட். மீனிங் புரிச்சா? நீங்கள் ஒரு ரிப்போர்ட்டரு உங்கள் மேலே அவங்களுக்கு ட்ரஸ்ட் வரதுக்கு டைம் ஆகும், அது வரைக்கும் பேஷன்ஸாக வெயிட் பண்ணணும். மூணாவது முக்கியமானது,
வில்லேஜில் மோஸ்ட் ஆஃப் தி பெண்கள் கூட ஆண்கள் வருவாங்க. அப்போ அவங்களோட இன்டர்ஃபரன்ஸ் இருக்குல்ல, அந்த இன்டர்ஃபரன்ஸை தடுத்துடணும். அவங்க இன்டர்ஃபரன்ஸ் எடுத்தாலே பாதி வேலை முடிஞ்சிச்சு. இந்த ஸ்டோரியில் எங்கே நார்த் இந்தியாவா, நார்த் இந்தியா விட்டுட்டு அப்படியே ஈஸ்ட் இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா, அதாவது நார்த் ஈஸ்ட்லாம் வந்தீங்கன்னா, நார்த் ஈஸ்ட்டு அதாவது மணிப்பூர், ஈவன் வெஸ்ட் பெங்கால், இந்த ஏரியாக்கெலாம் வந்தீங்கன்னா ரிப்போர்ட்டர்கிட்ட உமன் என்ன பண்ணுறாங்க, நிறைய பாயிண்ட்ஸை முன்வைக்கிறாங்க. ஈவன் ஒரு செக்ஷுவல் டிராஃபிக்கிங்கில் மாட்டி தப்பிச்சு வந்த உமன் கூட போல்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன ரீசன்? இந்த பகுதியில் ஒரு உமன் பேசும்போது அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு 24 hours அவங்க ரிலேட்டிவ் ஒரு மேன் என்ன பண்ணல, அவங்க ஓவர் சைட் பண்ணல. அப்போ என்ன ப்ராப்ளம்? மேல் ஓவர் சைட் தான் ப்ராப்ளம். அதாவது அவங்கள மானிட்டர் பண்ணுறது, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நடுவில் டிஸ்டர்ப் பண்ணுறது, இந்த மேல் ஓவர் சைட் இல்லாததும் ஒரு காரணம். இல்லைனா ஆல்ரெடி அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, அந்த கவலையை கொட்ட ஆசைப்படுறாங்க. ஓரளவுக்கு புரிஞ்சுல? எஸ். அண்ட் அகைன் அடுத்து வாங்கலாம். இது ஃபுல்லாமே இந்தியா மட்டும் கிடையாது. திஸ் இஸ் யூனிவர்சல் நேச்சர். மென் ஸ்பீக்கிங் ஓவர் உமன். உமன் என்ன பேசணுமோ அதை ஒரு ஆண் பேசிடுறான் அந்த வீட்டுக்கு. திஸ் இஸ் தி யூனிவர்சல் ட்ரூத். அவங்களோட ஒப்பீனியனை அவங்களே தர்றதுக்கு முதல்ல ஃபாலோ பண்ணணும். ஸோ ஆண்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரே வார்த்தை பிகாஃப். அவங்களுக்காக இவர் பேசுவார். எப்போ இவர் பேசுகிறாரோ அப்போவே அந்த உமனோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன ஆகிடுது, அழிஞ்சு போய்டுது. ஸோ இந்த சேலஞ்ச் எல்லாம் தாண்டி ஒரு உமனோட வாய்ஸை உங்கள் ரிப்போர்ட்டில் கொண்டு வர்றது ரிப்போர்ட்டோட மெயின் டியூட்டி. பிகாஸ் ஒரு வில்லேஜில் உமனோட வாய்ஸ் தான், உமனோட ஒப்பீனியன் தான் தட் ஆட்ஸ் டெப்த் அபவுட் தி ஸ்டோரி. நீங்கள் எதை பற்றி படிக்கிறீங்களோ, எதை பற்றி பேசுகிறீங்களோ, நீங்கள் எதை பற்றி ரிப்போர்ட் எடுக்க போயிருக்கீங்களோ அதை பற்றின ஃபுல் டெப்த் கிடைக்கணும்னா யூ ஹேவ் டு ஸ்பீக் டு உமன். ரெண்டாவது, மோஸ்ட்லி அவங்க பேசினா ஷியோர்லி தே வில் சேலஞ்ச் தி பேட்ரியார்கி. அதுக்காகவே பேசணும். தேர் வாய்ஸ் ஆட்ஸ் தி டெப்த்னஸ் ஆஃப் தி டாபிக். ரெண்டாவது, தேர் வாய்ஸ் சேலஞ்சஸ் தி பேட்ரியார்கி. மூணாவது, தேர் ஸ்பீச் எம்பவர் தி கம்யூனிட்டிஸ். அவங்க எந்த ஊரில் வாடுறாங்களோ அந்த ஊர் மக்களோட எம்பவர்மெண்ட் வாய்ஸாக அவங்க வாய்ஸ் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த வில்லேஜோட ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராப்ளமும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இது இன்னைக்கு சென்டர் பேஜில் ரைட் சைடில் இருக்கும்ல, ரைட் சைடில் பாட்டமில் வந்து ஆர்டிக்கல் இது ஆல்மோஸ்ட் எல்லா பாயிண்ட்டும் சொல்லிட்டு ஒரு ரீட் விட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ் பார்க்கலாம். ரைட் சைடில் போட்டிருக்குல்ல, யூஜிசி அப்ரூவ்ஸ் கைட்லைன்ஸ் ஆன் ஃப்ளெக்சிபிள் டூரேஷன் டிகிரிஸ் ஃபார் யூஜி ஸ்டூடெண்ட்ஸ். ஓரளவுக்கு மீனிங் புரியுதுல? உங்களோட யூஜி டிகிரி ஃப்ளெக்சிபிள் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம்னா, யூஸ்வலாக ஒரு செமஸ்டருக்கு எத்தனை சப்ஜெக்ட் 7 வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் நினைச்சா சூஸ் பண்ண முடியும். எனக்கு 7 வேணாம், எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் இயர் செமஸ்டரில் வர இன்னும் ஒரு 3 சப்ஜெக்ட் சேர்த்து படிக்க முடியும். அசிலரேட்டட் டிகிரி ப்ரோக்ராம் ADP. ஸோ ஸ்டூடெண்ட் நினைச்சா ஒரு 4 வருஷம் டிகிரியை 3 வருஷத்துலேயே முடிச்சுட்டு வர முடியும். ஸோ ஒரு செமஸ்டர்லையும் இன்னும் எக்ஸ்ட்ரா சிலபஸ் கேட்டு சீக்கிரமாக கிரெடிட் என்ன பண்ண முடியும், அதுக்கு மேலே கிரெடிட் வாங்கிட்டு சீக்கிரம் முடிக்க முடியும். அட் தி சேம் டைம் உங்களுக்கு ஒரு செமஸ்டரில் இருக்கிற 7 சப்ஜெக்ட் கஷ்டமாக இருக்குன்னு வச்சுக்கலாம். நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த செமஸ்டருக்கு நான் 3 படிக்க போகிறேன், 3 போதும் அப்படின்னு உங்களோட ரீடிங் ப்ராசஸை டிலே பண்ணிக்கலாம். ஸோ ஃபாஸ்ட்டாகவும் சீக்கிரமாக முடிக்க முடியும், இல்லை 3 வருஷம் டிகிரி எனக்கு எக்ஸ்ட்ராவும் படிக்க முடியும். ரெண்டு பக்கமும் ஃப்ளெக்சிபிளாக மாறி இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக மாறப்போகுது. டிலே பண்ணுறாங்களே, இதுக்கு பேர் என்ன? அதே தான் எக்ஸ்டெண்டட் டிகிரி ப்ரோக்ராம் EDP. அது பார்த்தோம்ல, அது ADP. வேகம் முடிக்கிறதுக்கு ஒரு ப்ரோக்ராம், லேட்டாக முடிக்கிறதுக்கு ஒரு ப்ரோக்ராம். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது சொல்லிடலாம் உங்களுக்கு என்ன வேணும். நார்மலாக நீங்கள் 4 years படிக்க போறீங்கன்னா படிக்கலாம், இல்லை சீக்கிரம் முடிக்க போறீங்களா ADPயில் ஜாயின் பண்ணணும். பட் இப்போதைக்கு ஒரு காலேஜில் 10% தான் ரிசர்வேஷன் ஃபார் ADP. ஓகே. அண்ட் உங்களுக்கு டிலே பண்ண போகிறேன், 1 year படிக்க போகிறேன், அப்புறம் ஃபியூச்சரில் படிக்க போகிறனாலும் என்ன பண்ணலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணி படிக்க முடியும். யூஜி டிகிரி இஸ் கோயிங் டு பி ஃப்ளெக்சிபிள். அப்போ இந்த இனிஷியேட்டிவ் யாரை எம்பவர் பண்ணுது? கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸை எம்பவர் பண்ணுது. என்ன ரீசன்? எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஒரே மாதிரி படிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எப்படி படிக்கணும், எத்தனை சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படின்ற முடிவு எடுக்கிற இடத்துல இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மே ஃபீல் எம்பவர்ட். இது ஒரு பாயிண்ட். இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? லைஃப் லாங் லேர்னிங். நம்ம லைஃப்க்கு ஒரு கோல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட லைஃப் பாவர்ட்டி வச்சுக்கலாம், பாவர்ட்டி பேக்ரவுண்ட், ஒர்க் பண்ணணும். இந்த ஒர்க் பேஸ்டே நீங்கள் படிக்க ஆசைப்பட்டா படிக்க முடியும், கொஞ்சம் டிலே பண்ணியும் படிக்க முடியும். ஸோ லைஃப் லாங்காக லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கோப் இருக்குது. இன்னொரு ஆங்கில சொல்லணும்னா, சில பேர் என்ன பண்ணுறாங்க, 4 year படிக்க வேண்டிய டிகிரியை 3 years படிக்க போகிறாங்களா? அப்போது கெரியரை சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குல்ல. எஸ், என்ஹான்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, இயர்லியர் ஆப்பர்ச்சுனிட்டி, இதெல்லாம் அட்வான்டேஜஸ். அப்போ இதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு காலேஜ் என்ன பண்ணணும், தன்னோட கரிக்குலமை ஃப்ளெக்சிபிளாக மாற்றணும். முக்கியமாக ADPக்கு சீட்ஸ் அலோகேட் பண்ணணும். ஏன்னா ஒரு கிளாஸ் ரூம் எடுத்திங்கன்னா மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க, ஒரு 3 year கோர்ஸ் தான் 3 தான் படிப்பாங்க. சில பேர் தான் என்ன பண்ணுவாங்க, இல்லை நான் சீக்கிரம் முடிக்கணும், என்னோட ஒர்க்கிங் கண்டிஷன் வேறு, எக்ஸ்ட்ரா எடுத்து படிப்பாங்க. இப்போ அந்த சில சீட்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10% ஆச்சு இப்போ என்ன பண்ணணும், ரிசர்வ் பண்ணணும். ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் யார் அப்ரூவ் பண்ணிட்டா? UGC. தெரியுதுல்ல? UGC யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் approved a standard operating protocol on accelerated degree programs. அப்போ என்ன ஆகும், வருஷம் எது மாறும், கிரெடிட் மாறுமா? எஸ். தி நேஷனல் கிரெடிட் ஃப்ரேம்வொர்க் enables the students with varying learning abilities to move through the curriculum at rates faster or slower. ஸோ 1 yearலேயே நிறைய கிரெடிட் வாங்கிக்கலாம், இல்லை 1 yearல கிரெடிட் பாதியாக்கி கூட படிக்கலாம். அப்போ இந்த ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி we have to design the academics. ஸோ UGCயோட அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரோட்டோகால் கைட்ஸ் all the higher education institutions in designing their academic contents, credits அண்ட் அசஸ்மெண்ட் மெத்தட்ஸ். UGC சேர்மன் ஜெகதீஷ் குமார் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த நியூஸ்க்கு பக்கத்தில் இன்னொரு நியூஸ் இருக்குல்ல, இந்த ஃபார்மர்ஸ் நியூஸ், அதையும் பார்க்கலாம். இன்னைக்கு பேப்பரில் எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் எல்லா டெய்லி நியூஸ் எதுவுமே பியூர்லி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கிடையாது, பட் ஜஸ்ட் அப்டேட். பேப்பரில் படிக்கணும்ல பார்க்குறேன். ஃபார்மர்ஸ் மஸ்ட் கெட்
ஹை குவாலிட்டி சீட்ஸ் ஃபர்டிலைசர்ஸ் சேஸ் அக்ரிகல்ச்சரல் மினிஸ்டர். ஸோ கவர்மெண்ட் ஒரு விதை மாநாடு ஒன்று போட்டிருக்கு, அதாவது சீட் காங்கிரஸ், ஒரு மீட்டிங் விதைகளோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. அதனால நியூஸ் வந்திருக்கு. என்ன சொல்லுவாங்க, சரி ரொம்ப ஜென்ரல் பாயிண்ட் தான். சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மிங்க்கு இது மோஸ்ட் ஃபவுண்டேஷனல் குட் சீட்ஸ். பட் இந்த காலத்தில் ஒரு விவசாயிக்கு நல்ல சீட்ஸ் வந்து போய் ரீச் ஆக மாட்டேங்குது. அப்போ என்ன பண்ணலாம், எல்லா சீட்ஸ் கம்பெனிஸ்க்கும் நம்ம லைசன்ஸ் தரணும். இந்தியா முழுக்க ஒரே லைசன்ஸ், ஒன் நேஷன் ஒன் லைசன்ஸ் பாலிசி. இதை வந்து விதைகளுக்கு கொண்டு வரணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், யாரெல்லாம் லோ குவாலிட்டியில் விதைகள் விற்கிறாங்களோ அவங்க மேலே வந்து ஸ்ட்ரிக்ட் மெஷர்ஸ் எடுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு குட் சீட்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும், அதுக்கான ஒரு லைசன்ஸு. ரெண்டாவது விதைகளை அதாவது சீட்ஸை வந்து கிளைமேட் சேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணணும். அப்போது நல்ல விளைச்சலும் கொடுக்கணும், கிளைமேட் சேஞ்சோட இம்பாக்டையும் தாங்கிட்டு வளர்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஹைப்ரிட் சீட்ஸை உருவாக்கலாம். இதுக்கு ஒரு பிளான் இருக்குது. ஓகேவா? ஸோ ஹைப்ரிட் சீட்ஸோட ரோல் 2. ஒன்று, அதிகமாக விளைச்சல் கொடுக்குமா? விளைச்சல் தரணும்னா முதல்ல எந்த பெஸ்ட்டு வந்து அட்டாக் பண்ணாலும் தாக்கக்கூடாது. அப்போ அந்த விதைக்குள்ள என்ன பவர் இருக்கணும், எந்த பெஸ்ட்டு வந்து அட்டாக் பண்ணாலும் தாங்கிறதுக்கான பவர் இருக்கணும். ஸோ பெஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணணும். ரெண்டாவது கிளைமேட் சேஞ்சையும் தாங்கணும். கிளைமேட் சேஞ்ச் ரெசிஸ்டன்ட் சீட்ஸ். அப்போது சீட்ஸில் இன்னோவேஷன் கொண்டு வரணும்னா ஒரு விதையை கண்டுபிடிச்சிட்டா அதை அப்ரூவ் பண்ணுறோம்ல, அந்த அப்ரூவல் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். அப்போ ஒன் நேஷன் ஒன் லைசன்ஸு அப்படின்னா உங்கள் விதைகளை ஒரு டைம் ஒரு ஆஃபீஸில் சைன் பண்ணால் போதும். இப்போ ப்ராசஸை சிம்பிளிஃபை ஆக்கணும், விச் இன்டெரக்ட்லி லீட்ஸ் டு என்கரேஜிங் தி R&D தட் என்கரேஜஸ் தி இன்னோவேஷன். அப்போ இந்த சேஞ்செலாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபார்மருக்கு பெனிஃபிட் இருக்கும். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் ஹையர் ஈல்டா, நல்ல விதைகள் அதிக விளைச்சல், அப்போ ஹையர் இன்கமா. இதெல்லாம் வந்து ஒரு அசம்ஷன், இதெல்லாம் நடக்கணும் ஒரு வாய்ப்பு. இதோட பயிர்கள் என்ன ஆகாது, லாஸ் ஆகாதா? என்ன ரீசன், ஹைபிரிட் சீட்ஸா. அப்போ என்ன ஆகும், பெஸ்ட்டுக்கு ரெசிஸ்டண்டாக இருக்குமா. ஸோ ஹை ஈல்டு கிடைக்கும், அதிகமாக லாஸ் ஆகாது. விவசாயி கிடைக்கிற விதை எப்படி இருக்கும், ஹை குவாலிட்டி கிடைக்கும். ஸோ இன்புட் இஸ் பிகமிங் ஹை குவாலிட்டி.